கற்பப்பையை அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக. நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே, உங்களை ஏன் கற்பப்பையை அறுத்து வீசல? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? இவனை என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்ன பண்ண போறா? நியாயமான கேள்வி. அந்த கேள்வியில் தப்பே கிடையாது. எனக்கு உண்மையாகவே அவர் கேட்ட போது கோபம் வரல. இந்த கேள்வி கேட்க மைக்க தூக்கிட்டு போன நெறியாளர்கள் மீது ஆத்திரம் வந்துச்சு. ஒரு நெறியாளருக்கு கூட தைரியம் துணிச்சல் இல்லையா? பெரியார் கற்பப்பையை அகற்ற சொன்னாரு, இந்த பெண்கள்லாம் அகற்றலைங்க. விடுதலை புலிகள் எல்லாரும் கையில துப்பாக்கி வச்சுட்டு சைனைட் குப்பியோட சுத்துனாங்களே, நீ ஏன் சைனைட் குப்பி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கன்னு கேட்டிருக்க வேண்டாமா? நீ ஏன் துப்பாக்கி இல்லாம ஊர் புற போறன்னு கேட்க வேண்டாமா? நீ ஏன் இன்னும் தற்கொலை படைய ஆரம்பிக்கிறன்னு கேட்க வேண்டாமா? இவ்வளவு பேசுறியே, நீ பேசுறது ஈழ விடுதலை தானே, தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்துட்டு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கன்னு ஒருத்தர் கூட அவரை நோக்கி கேள்வி எழுப்பவில்லை என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு அது கத்தும் மன்னிக்கணும், குறைச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுவே அடங்கிரும்ன்றதுனால பத்திரிகையாளர்கள் அமைதியா இருக்காங்க. நான் நம்புறேன். மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க.